மற்றவர்களை விட கூடுதலா உங்களுக்கு சினிமா பத்தி அதிகமா தெரியுன்றதுனால இந்த கதையை முதல்ல செலக்ட் பண்றதுக்கே பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. இதுலயே பல்வேறு விமர்சனங்கள், இதை பல கட்டு வந்து இல்ல எங்க ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர். என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா, இன்னொரு தம்பி தமிழ் மிச்சி பாசறையில் இருக்க கார்த்தி செல்வன் அது இல்லைம்மா. இதை நான் சொல்றேன்ல, மொழி போராட்ட வரலாற்றை முழுமையா படிச்சவன் அப்படிங்கிற இதுல சொல்றேன். அது வேற, இது வேற. இது ஒரு திரைப்படம். அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க. இந்த சல்லியர்கள்னு ஒரு படம் வந்ததுல, அது எங்க போராட்ட களத்துல இருக்கிற ஒரு சின்ன துளி, அவ்வளவுதான். அதை படம் எடுத்தா நீங்க சான்றிதழ் தருவீங்களா? திரையரங்கு இதுக்கே கொடுக்கல. அது கஷ்டம். மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்துல அந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன நடந்தது அது தெரியும். இப்ப அதெல்லாம் உண்மையா எடுத்தா இப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும். அதனால இது படமா பார்த்தா நல்ல படம். அதுதான் அப்படி அதை பார்த்துட்டு போயிடணும். இங்குமே மொழிக்கான போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க மொழியை காக்கிறதுக்கான சூழல் இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் மொழியை அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நான் ஒத்துக்கணும். எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கே ஒழிய இங்க தமிழ் இல்லை, தமிழர்களாகவும் நாங்க இல்லை. எங்களுக்கு தாய்மொழி பேச வரல. 3 தலைமுறை தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்கிட்டோம். தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற ஒரு சூழலை நாங்க உருவாக்கிட்டோம். அது போயிடுச்சு. எங்கள் வழிபாட்டுல, எங்கள் வழக்காடு மன்றங்கள்ல, எங்களுடைய பண்பாட்டுல, எங்களுடைய பேச்சுல, எழுத்துல, எங்களுடைய ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, ஏன் ஒரு திருமண அழைப்பிதழில் கூட தமிழ்ல நம்ம அச்சிடுவதில்லை. எல்லாம் போயிருச்சு. தமிழ் பேச தெரியல, நமக்கு பேச தெரியல. வம்படியா வலுக்கட்டாயமா ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம். இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு. இறங்கி நீங்க போகும்போது கடை வீதியில நான் சொன்னதுக்காக திரும்பி 2 பக்கம் பாருங்க, எங்கேயாவது தமிழ்ல இருந்தா பாருங்க. எழுத்து தமிழ்ல இருக்கும், சொன்னீங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிச்சிங்கன்னா தமிழ்ல வரும். அதுதான் தங்கிலீஷ், அது தமிங்கிலம். அப்ப அதை மீட்கணும்னு நினைப்போம். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு. இப்போ முழுமையா எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள், வேர் சொற்கள் கொண்டது என்னுடையது. இப்ப நீங்க ஆங்கிலத்துல ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நெல்லும் ரைஸ் தான், அரிசி ரைஸ் தான், சோறு ரைஸ் தான். எனக்கு நெல்லு, அரிசி, சோறு 3 இருக்கு. அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா 3 இருக்கு. அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆன்டி தான். எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது. இப்ப மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலையோ அல்லது கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மொழியில முழுமையான சொற்கள் இல்லை. 40-60 விழுக்காடு தான் தாய்மொழியில சொற்களுக்கு, மீதி எல்லாம் ஆங்கிலம் தான். பிக்சர்ல தான், சினிமால தான். நான் கேரளால படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்துல காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்துல எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன். அங்க எனக்கு நிர்வாக தயாரிப்புல இருந்து வருது. அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் தம்பி, அது ஆங்கிலம்டா, அதுதான் போலீஸ். என்ன சொற்கள் இல்லை. அப்போ கன்னடர்கள் நல்ல மொழி பற்றில் இருப்பாங்க. 30-40 விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை, ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்மளதான் தமிழர்களை அதிக மொழி பற்று இருக்குது, மொழி வெறியில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நான் உணர்றேன். சமகாலத்துல நான் உணர்றேன். இப்ப அப்படியெல்லாம் நம்ம இல்லை. ஆனா இப்ப இந்தியை நம்ம எதிர்க்கிறோம். எங்க இந்தி இல்லை? எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்ப குறிப்பா நான் என் ஊர் ராமநாதத்துக்கு போனா வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ்ல எழுதியிருக்கா? ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா? இல்ல, வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான். என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று கொடுத்துட்டு அப்படி இருக்கு நிலைமை. அதனால மொழி பற்று என்பது அது அதை சொல்ல முடியாது. அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்ட்டான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றது இல்லை. தமிழ் எனக்கு மொழி அல்ல, என் மூச்சு. வெறும் பேச்சு மொழி அல்ல, என் மூச்சு மொழி. அந்த பற்று எல்லாருக்கும் இருக்குது.
அது இருக்கணும்னு நான் விரும்புறேன். மூவியை பார்த்தாங்கன்னா எந்த மாதிரியான அவங்க அப்சர்வ் பண்ணிருப்பாங்க? யாரு மக்கள் பார்த்தாங்கன்னா எந்த மாதிரியான அப்சர்வ் பண்ணிப்பாங்க? இது வந்து மொழியை காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு இருக்கு. அப்படி அண்ணா மொழியை காப்பாத்தினாரு மக்கள் வந்து அந்த போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விதமா மூவி இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இல்லை. அந்த மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் வந்து ஆட்சியை கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். மொழி இன்னும் தலைமுறைக்கு தமிழை பற்றி அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத பிள்ளைக்கு போய் அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் மொழி மேலே பற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இது தேடல் இருக்கும். தேடல் இருக்குன்னா அவன் வரலாறை எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிடுவான். இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா, மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில தான் இது வந்து அந்த கிளர்ச்சியில தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை வீழ்த்தி அதிகாரத்துக்கு வருது. அதுதான் வரலாற்று உண்மை. அதனால நீங்க அண்ணா தான் வந்து தமிழை காப்பாற்றினார்னு அப்படி சொல்றது அது யாரும் அப்படி நினைக்கல. அப்படி ஒன்றும் படம் ஒன்றும் சொல்லலையே. அது சிலர் வந்து திராவிட கருத்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயமா சோசியல் மீடியால பாத்துட்டு எனக்கு அப்படி ஒன்றும் இதுல அப்படி சொன்னதா நான் உணரலை. அப்படி ஒன்றும் தெரியல. அண்ணா அந்தப்ப மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு முதலமைச்சராக வந்ததுனால அவர் தீர்மானம் போடுறதா வருது. அது முடிக்கிறாங்க காட்சி, அவ்வளவுதான்.